பிரியங்கா மணிமேகலை லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோட பார்த்தவங்களாம் அதை வந்து ஆமான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அதாவது மணிமேகலை வந்து ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோலை வந்து ஆங்கராக இருக்காங்க. குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோலை வந்து ஆங்கராக இருக்காங்க. அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோடைய அந்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய செஃப் தாமோ அதுக்கப்புறம் செஃப் மாதம்பட்டி அவங்கள பற்றி வந்து அந்த ஷோவில் வந்து பேசியிருக்காங்க. அந்த மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஷோவில் அங்கே வந்து பிரியங்காவும் வந்து ஒரு கோஸ்ட்டாக இருக்காங்க, மணிமேகலை வந்து ஒரு கோஸ்ட்டாக இருக்காங்க. அங்கே வந்து ஒரு காமெடிக்கு வந்து பேசிக்கிறாங்க மதுரை முத்து அதுக்கப்புறம் ஈரோட மகேஷ். இவங்க வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களாம் வந்து ஒரு கலகலப்பாக வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக வந்து மணிமேகலை வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து செஃப் தாம் அவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களும் வந்து ஒரு டம்மி, அது வந்து என்ன யதார்த்தமாக வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் பிரியங்கா அதை வந்து அப்படியே இவங்க எல்லாத்துலேயும் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து இங்கே வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து இவர் வந்து செஃப் தாமு அவர்களை வந்து அப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாதம்பட்டியை வந்து நல்லா மரியாதை கொடுத்து இங்கே பேசுகிறாங்க மணிமேகலை, ஆனால் வேறு ஷோவில் போய் அவங்கள பற்றி தவறாக வந்து பேசுகிறாங்கன்னு இன்றைக்கான அந்த குக் வித் கோமாளி எபிசோடில் வந்து இப்போ இருக்க அந்த 2 ஹோஸ்ட் முன்னாடியும் அதாவது 2 ஜட்ஜஸ்டையும் வந்து இந்த மாதிரி மணிமேகலை உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் தேவையில்லாமல் எடுக்கிறாங்க. அதாவது மணிமேகலை வந்து அது பேசின ஸ்டார்ட் மியூசிக்கில் அதை கொண்டு வந்து தேவையில்லாமல் இன்றைக்கான எபிசோடில் கொண்டு வந்து உள்ளே வச்சு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது பிரியங்கா என்னென்னா ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து மணிமேகலை வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்றணும். என்னென்னா எல்லாமே காமெடியாக பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஒரு அறிவுறுக்கத்தக்க வகையில் இருக்குது. எதுக்கு இந்த வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுமே வந்து பிரியங்கா சொல்கிறதான் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த லைனில் வந்து போயிட்டார். ஏன்னா அந்த மாதிரி அவர் வந்து இருக்கிறாரு. இப்போ செஃப் தாம் அவர்களும் சரி நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு அந்த வீடியோ பார்த்தா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே ஈரோடு மகேஷ் அதுக்கப்புறம் வந்து மதுரை முத்து அந்த இவங்க பேசுகிறது அந்த மணிமேகலை பேசுகிறது அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். யார் நம்ம செஃப் தாம் அவரும் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க என்ன தான் வந்து மலிப்பு இது பண்ணால் கூட அது வந்து தெரியுது. அந்த வீடியோ போட்டானே வந்து மணிமேகலை வந்து பிரியங்கா பார்த்து என் வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்ட, உனக்கு வந்து இதான் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்து சிரிச்சு கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு இடர் வந்து தனக்கு வந்தால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு. ஆனால் அது புரியாமல் பிரியங்கா தான் வந்து பெரிய ஆள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் இப்போ வந்து காமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியங்கா பண்ணுற சையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு செஃப் தாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்களை நீ டம்மின்னு சொல்கிறியா, அதனால் உடனே நான் டம்மின்னு சொல்கிறேன், இனிமேட்டு இந்த எபிசோடில் உன் பேர் வந்து மணிமேகலை கிடையாது, நீ வந்து டம்மி. இந்த இன்றைக்கான எபிசோடில் வந்து நீ வந்து குக்கிங்கும் பண்ணக்கூடாது, கோமாளியாகவும் இருக்கக்கூடாது, ஆங்கராகவும் இருக்கக்கூடாது, நீ வந்து டம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அவர் வந்து அந்த டென்ஷனை வந்து காட்டுறாரு. என்ன நீ டம்மின்னு சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் அதை பார்த்துட்டு, ஏன்னா அந்த வீடியோ வந்து அங்கே பேசினது அந்த நிகழ்ச்சியில் பேசினது அதை கொண்டு வந்து இங்கே போட்டோன்னே ஒரு ஜட்ஜாக இருக்கவங்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து மணிமேகலையால் வந்து அதை ஜீரணிக்க வந்து முடியலை. என்ன நீ டம்மின்னு சொல்கிறதுக்கு நான் அந்த ஷோவிட்டே வந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பின்னாடி எவனோ ஒருத்தன் சொல்கிறான் இன்னும் நீ போகலையா டம்மி மேகலை நீ இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு அவங்கள வந்து கேவலப்படுத்திட்டு ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் நான் போட்டுருவேன், ஏன்னா வீடியோ போட முடியாது இல்லையா, அதனால் ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிரியங்கா அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வந்து நல்லா தெரியுது மணிமேகலோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்த அதுவும் ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து மணிமேகலை பேசியிருக்காங்க, அது சும்மா யதார்த்தமாக பேச டம்மிங்கிறது அதை கொண்டு வந்து ஒரு இன்டென்ஷனோட வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து போட்டு அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து பார்க்கணும். ஏன்னா செஃப் தாம் அவர்கள்லாம் அந்த கேஸோட எடுக்கிறவர் தான். ஏன்னா அவங்க அப்படி தானே ஜாலியாக 4 சீசன் வந்து இருந்திருக்காங்க, இது 5வது சீசன். அப்போது அந்த ஜாலியாக இருக்கனால தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்கள்ட்ட இது பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கும் செஃப் தாம் அவர்களுக்கும் ஒரு காண்டாது. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி அவர்களும் சரி அது வந்து அவங்க போயிட்டார், பிரியங்கா பக்கம் வந்து போயிட்டார். இன்னொரு பக்கம் அந்த இர்ஃபான் வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காப்புல, அது என்ன கர்மம்னே தெரில, தம்பி அக்கா அப்படின்னு என்ன அது ஒன்று ஒரு போயிட்டுருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா சிரிக்கிறாங்க. இந்த பிரியங்காவும் இர்ஃபானும் வந்து சிரிக்கிற சிரியிலே வந்து நம்மளுக்கு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகுது. அந்த எபிசோடை என்னால் வந்து பார்க்கவே முடியல. அந்த வீடியோ வர ட்விட்டரில் எல்லாம் வந்து போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து மணிமேகலை பக்கம் தான் நிற்கணும். பிரியங்கா வந்து ஒரு ஆளை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க அந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸ்டார்ட் மியூசிக்கில். ஆனால் அந்த வீடியோ போட்டு அதிலே வந்து மாதம்பட்டி வந்து சொல்கிறாரு மணிமேகலை நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஷோ வந்து தாங்கி நிற்க முடியும், ஆனால் அவங்க பேசுகிற பேசுக்கு யாராவது அவங்கள வந்து தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இவர்கிட்டையுமே வந்து அந்த மாதிரி சொல்லி டியூன் பண்ணி வச்சுட்டாங்க பிரியங்கா. என்னென்னா இந்த குக் வித் கோமாளி இதே வந்து என்னென்னா
டியூன் பண்ணிடுவாங்களே முன்னாடி இதை நம்ம செய்ய போகிறோம் இதை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டியூன் பண்ணவுமே வந்து அந்த பிரியங்கா மணிமேகலை வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே வந்தவுடனே அவங்கள வந்து இவங்க எல்லாருமே மணிமேகலை உள்ளே வந்தோடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து மணிமேகலையை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து நல்லா வந்து இது பண்ணி கேவலப்படுத்திட்டே இருக்கவும் தான் மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்படி தான் அந்த ஷோ விட்டு குக் பண்ணுறாங்க. மணிமேகலை வந்து சூப்பர் டிசிஷன். நீங்கள் வந்து இந்த ஷோவில் வந்து எந்தளவுக்கு நல்லா வந்து உழைச்சிங்களோ அதுக்கு உண்டான பலன் வந்து இதுக்கு மேலே மக்கள் வந்து கொடுப்பாங்க. எங்களை போன்றவர்கள் சப்போர்ட் வந்து இருக்கும். இந்த பிரியங்கா மாதிரி ஒரு ஆளை கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதை வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி அதை வந்து திரையில் வந்து அதை காட்டி அதை வந்து சம்மந்தப்பட்ட ஆள் வந்து பார்க்கும்போது டென்ஷன் ஆகி ஒரு வேலையை வந்து பண்ணுறதெல்லாம் வந்து அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மணிமேகலை லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் வந்து மணிமேகலை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர்ப்பா, நல்ல ஒரு குக்காக இருந்தாலும் கோமாளியாக இருந்தாலும் ஒரு ஆங்கராக இருந்தாலும் நல்லா ஏதோ ஜோவியலாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த ஏதாவது ஒரு ஷோவில் வந்து மணிமேகலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.